பொதுவா சண்டே ஆனா, எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணியோ, இல்ல சேட் பண்ணியோ பேசுறது வழக்கம். ஏன்னா, வீக் டேஸ்ல ஆப்வியஸா டைம் இருக்காது. அவங்களுமே பிஸியா இருப்பாங்க. பொதுவா நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நம்ம க்ளோஸா இருக்கவங்க கிட்ட தான் மோஸ்ட்டா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவோம். அன்ப பொழிவோம். அன்பு தானே எல்லாமே. அவங்க கிட்ட தான் கோபமும் படுவோம். இப்படி இந்த மாதிரி நானும் எனக்கு முக்கியமானவங்க கிட்ட பயங்கரமா கத்தியிருக்கேன். ரூடா பிஹேவ் பண்ணியிருக்கேன். எனக்கே என்ன புடிக்காத மாதிரி செம்மையா ஃபீல்லாம் ஆகியிருக்கு. இப்படி ரியாக்ட் பண்றதுனால. "ஐயய்யோ! ஏன் நாம இப்படி இருக்கோம்?" அப்படின்ற அளவு கூட போயிருக்கு. இட் இஸ் காமன். எல்லா எமோஷனுமே அவங்க கிட்ட தான் காட்ட முடியும். பட் கோவப்பட்ட அப்புறம், ரூடா பிஹேவ் பண்ண அப்புறம், நமக்கே ஒரு கில்ட் ஃபீல் ஆகும்ல. அவசரப்பட்டோமோ அப்படின்னு. ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நான் டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டேன். எனக்கே என்ன ரொம்ப புடிக்கும். ச்சே! செம்ம இல்ல! என்னடா நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு. ஒரு 13 வயசுல இருந்தேன்னா, ஒரு 18 வயசுல இருந்தேன்னா, இப்ப 20 வயசு மேல இப்படி மாறிட்டோமே! அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி. இமயமலையில கூட சித்தர்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. நாம ஏன் அவங்களோட போய் சேர்ந்து ஐக்கியமாயிறக்கூடாது? அப்படிலாம் நெனச்சிருக்கேன் சம்டைம்ஸ்ல. ஏன்னா, இப்பலாம் எனக்கு கோவமே வரதில்ல. ரொம்ப சாந்தமாகிட்டேன், பொறுமையாகிட்டேன். என்னாலேயே என்ன செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆஹா, ஓஹோன்னு என்ன நானே புகழ்ந்துப்பேன். என்ன மோட்டிவேட்டடா வச்சுப்பேன். ஏன்னா, எனக்கே தெரியுது, என்னோட மோஸ்ட் ரிஃபைன் வெர்ஷனா இந்த 2024ல நான் இருக்கேன் அப்படின்னு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இது ஒய் பிளட்டு, சேம் பிளட்டு. கம்ப்யூட்டர் ஜி, லெட்ஸ் ப்ளே த இன்ட்ரோ. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார் ஓ அப்படியே ரீவைண்ட் 3 இயர்ஸ் பேக். காலேஜ் டைமில், அதுவும் லாக்டவுன் டைமில், ஆல்மோஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருந்தது அந்த டைம். ஆல்மோஸ்ட் டீ கடையெல்லாம் ஓப்பன் பண்ண அந்த டைமில். ஸோ அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஆக்சுவலி எங்களோட கும்பல் வந்து ஒரு 9, 10 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கும்பல். ஒரு பெரிய கேங். நாங்கள் காமனாக ஒரு டீ ஷாப் போவோம். ஆனால் மோஸ்ட்டாக இந்த 3 பேர் போகிறப்ப மட்டும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும். எதை ஷேர் பண்ணுறோமோ அதை பற்றின கிளாரிட்டியும் மோஸ்ட்டாக கிடச்சிடும். பிகாஸ் அந்த வைப், அந்த மைண்ட் செட், இது எல்லாமே இந்த 3 பேருக்குமே ரொம்பவே காமனாக இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்டாக டீ கடையில் தான் நிறைய விஷயம் பேசிப்போம். ஸோ ஒரு நாள் நான் செம்மையாக புலம்புறேன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இந்த மாதிரி மார்னிங்லேருந்து டென்ஷனாக காண்டில் எல்லார்கிட்டேயுமே கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கே என்னை பற்றி கில்ட்டாக ஒரு ஃபீலும் ஆகுது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்ன பதில், "சூப்பர்ரா" அப்படின்னு. ஆக்சுவலாக என்னோட கோவம் அவரை பார்த்து அப்படியே திரும்புது. மார்னிங்லேருந்தே காண்டில் இருக்கேன், இப்போ உன்னையும் பிடிச்சி கத்திர போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். லைக் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அதுக்கு பதிலாக அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு உன்னை பற்றின அவேர்னஸ் இருக்குது, நீ கோவப்படுற, அப்புறம் அதை நினச்சி அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற. அதாவது இந்த கோவத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு செல்ஃப் அவேர்னஸ் உனக்கு இருக்குது" அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் எனக்கு கிடைச்ச கிளாரிட்டி என்னென்னா, வி ஆர் ஹியூமன்ஸ், நமக்கு எமோஷன் ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் இந்த எமோஷன்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ணாமல் மற்றவங்ககிட்ட கொடுத்துட்றோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைக் மோஸ்ட்டாக நம்ம கோவப்படுறதுக்கான ரீசன், நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு பிடிச்சவங்க ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்காத மாதிரி பண்ணுறது தான். இல்லைனா நம்மளை காண்டி ஏற்றுறதுக்காக பண்ணுறது தான். பட் எண்ட் ஆஃப் த டேயில் நம்மளை கோவப்படுத்தினவங்களே நம்மக்கிட்ட ஜாலியாக சிரித்து பேசுகிறப்போ அந்த கில்ட் வருதுன்னா, இட்ஸ் அவர் மிஸ்டேக்ஸில். நாம தானே நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம எமோஷன்ஸ்க்கான கண்ட்ரோலை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துக்கிட்டு டே ஃபுல்லாக நம்ம மூடை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆச்சுது. அந்த காலம் முடிகிறப்போ என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த வேர்ட் என்னை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அந்த நாள் நைட்டே என்னை பெட்டராக ஃபீல் பண்ண வச்சுது. ஏன்னா, யூ ஆல்வேஸ் பீன் செல்ஃப் அவேர் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். அதுதான் நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த்தே. அது மாதிரி அவேர் ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் இருக்குன்றதை தாண்டி அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம லைஃபோட கண்ட்ரோலை இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுறோம். இன்றைக்கி நான் கோவப்படலை அப்படின்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. யாராவது ஒருத்தர் வெறுப்பேற்றிருந்தால் நாம் கோவப்பட்டுருப்போமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியான அந்த பவரை நாம் ஏன் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. அவ்வளோ எனக்கு சொல்லி புரிய வச்ச அந்த நாயே அதே அதுவாக கண்ட்ரோல் பண்ணாது. தையத்தக்கான குதிக்கும். பட் அவர் சொன்ன வார்த்தை செம இல்லை, ஊருக்கு தானே உபதேசம் அப்படின்ற மாதிரி. ஸோ எதுக்காக இது பற்றி, அப்புறம் எனக்கு நடந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளை பற்றின நிறைய சிம்டம்ஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். நமக்கே ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கு நம்ம அவேராக இருக்கணும். நம்ம உடம்புல என்ன நடக்குது,
வெளியிருந்து பார்க்குறப்ப எல்லாரும் டாக்டர் மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னா இட்ஸ் நாட் ரைட். அதே மாதிரி தான் உடம்புக்கும் மனசுக்கும் ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே உன்னிப்பாக கவனிங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன பண்ணால் நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், என்ன பண்ணால் நம்ம பெட்டராக ஆவோம் அப்படின்ற விஷயத்தில் அவேராக இருங்க. அப்படி அவேராக இருந்தீங்கன்னா அதுவே உங்களை திங்க் தென் ரியாக்ட் அப்படின்ற பாத்துக்கு கொண்டு போகும். இதுவே நிறைய விஷயத்தில் உங்களை கோவப்பட்டு ரியாக்ட் பண்ண விடாமல் தடுக்கும். லைஃப்பில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த 3 கேள்வியை நம்மக்கிட்டே நாம் கேட்டுக்கணும். ஒரு பேப்பர்லையோ இல்லை எதையோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, ஹாவ் டு. எனக்கு வாழ்க்கையில் என்ன விஷயம்லாம் பண்ணியே ஆகணும். ஃபேமிலி, ஒர்க், பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது தவிர்க்க முடியாத ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஏபிள் டு. நம்மளால் ஒரு நாளைக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்றத எழுதுங்க. தேர்ட், வாண்ட் டு. நமக்கு என்ன விஷயம்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ட்ராவல், ஸ்போர்ட்ஸ், பிஸ்னஸ் எதுவாக வேணா இருக்கலாம். எதுலாம் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஹாவ் டூன்னு வந்தால் நமக்காக நாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஏபிள் டூன்னு வந்தால் நாம் ரொம்ப சோம்பேறியாக இருக்கணும் அர்த்தம். வாண்ட் டூ அதிகமாக இருந்துச்சுன்னா நாம் செல்ஃபிஷாக இருக்கோன்னு அர்த்தம். ஸோ இந்த 3மே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகணும். இது 3மே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற அந்த நபர் சாட்டிஸ்ஃபைடாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ பேலன்ஸ் தீஸ் அக்கார்டிங்லி அப்படின்றேன். ஆக்சுவலாக உண்மையே இல்லாத விஷயத்துக்கெலாம் உண்மையாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட் தான் இங்கே இருக்குது. ஒன்று, என்னை வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க, நான் வேஸ்ட் இல்லைன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணுறவங்க, இதை ஹெல்னு வச்சுப்போம். செகண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட், என்னை வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு தெரியும் நான் வேஸ்ட் இல்லை அப்படின்னு. ஸோ இதே மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நான் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ண போகிறேன் என்னோட ஹாப்பினஸ்க்காக அப்படின்னு உழைக்கிறவங்க, இதை பிளிஸ் மைண்ட் செட் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம எல்லார் லைஃப்லையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு ஃபெயிலியரா உங்கள் தலையை தூக்கி நான் தான் காரணம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் வந்துச்சுன்னா உங்கள் தலையை குனிஞ்சு தேங்க்யூ ஃபார் தட் அப்படின்னு சொல்லுங்கள். திஸ் வில் டேக் யூ ரைட் பிளேஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மோஸ்ட்டாக நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நல்லவனாக இருக்கணும்லாம் பிறக்கலை, நல்லா இருக்கணும்னு தான் பிறந்திருக்கேன். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னா நான் நல்லவனாக தான் இருந்தாகணும். ஸோ செல்ஃப் அவேராக இருங்க. உங்களை பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுங்கள். உங்கள் க்ரோத்துக்காக உங்களையே நீங்கள் எவால்வேட் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் செல்ஃப் அப்ரைசல். செல்ஃப் அப்ரைசல்னால் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை தான் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களையும் நீங்கள் எவால்வேட் பண்ணுங்கள். உங்களையும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் நமக்கு வேணாமே அப்படின்னு சொல்லி இந்த வீக் நடைய கட்டுறேன். மறுபடியும் ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீக் திரும்பவும் உங்களுக்காக வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. See you, bye bye, take care. இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு. பரட்டா